உள்ள போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபியூஸ் போயிடாதுல்ல? என்ன இருக்கும் எனக்கு தெரியும். நீ அழாம தான் சரி. என்னால தாங்க முடியல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அப்படின்னு நீ தெரிஞ்சுக்காதனாலும் விட மாட்டேன். சண்டை செய்து ஆயிடுச்சுன்னா அவங்களால நேரம் கூட முடியாது. என்னமோ இவளுங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாங்கடா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவனுக்கு தீபாவளி கொண்டாடிக்கிறானுங்க. வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. போறியா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சாம்பார் பண்ண போறோம். மனுஷனா நீங்க விக்கி என்ன பண்றாரு? பூக்கடையில வேலை பாக்குறாங்க. எவ்வளவு நாளைக்கு என்ன விக்கியோட? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். லைஃப் லாங் வரைக்கும் அவங்களோட தான் இதுக்கு மேல முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவு. இப்ப என்ன முடிவுல இருக்க? நான் இவர் கூட போனா செத்தே போயிடுவேன். அடிச்சே கொன்றுவார் இவரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன், நான் வெளில இருந்து பாத்துக்கிறேன், என்னால முடியும். நான் வேலைக்கு போவேன். என்ன வேலைக்கு போற? இப்போ வேலைக்கு போல. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. 6 மணி ஆகுது, ஏத்துமா. 6 மணி ஆகுது, இப்ப என்ன? இப்ப வேலை போயிருமா? நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது, வாய்ப்பு இல்ல ராஜா. சாம்பார் செஞ்சுதானே இருக்கா? இன்னும் 5 நிமிஷம் செஞ்சுட்டு. அதுக்கு கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன? கம்மி பண்ணி தான் தொலையாமா? ஹலோ, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி, நறுக்கி எறிஞ்சு புடுவேன். கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. உன் கடையில பானிபூரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வயிறு லேசா இருக்கு. நல்லா பாடுறா, பின்னாடி பேதியா இருக்க போகுது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எனக்கு என்ன தெரியும்? ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம். டேய், லைஃப்ல ஜெயிக்கணும் முதல்ல உழைக்கணும்டா. முதல்ல குளிக்கணும் கம்னாட்டி, குளிக்கணும். குளிச்சு 10 நாள் ஆகுது. போய் குளி போ. சாணிய உழைக்கணும், அம்மா உழைக்கணும். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. பேபி, நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா நீ அழகாவே இல்ல. இல்ல இந்த வாயில வடை சொல்ற வேலை எல்லாம் வடக்குல வச்சுக்க. இது தமிழ்நாடு. இங்க சொன்னதெல்லாம் செய்யற முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு. கிளம்புப்பா. கலக்கிட்டடா புண்டாமனே. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும்.
நன்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா.